Good morning. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு trigonometry 8.2ல செகண்ட் சம். Choose the correct option and justify your choice. First subdivision 2 tan 30 divided by 1 plus tan square 30. இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி அது வர ஆன்சர் வந்து இந்த சாய்ஸஸில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஏபிசிடி இதில் 4ல் ஒன்றா இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 into tan 30ங்கிறது 1 by root 3. 2 into 1 by root 3 divided by 1 plus tan 30ங்கிறது 1 by root 3. tan square 30ங்கிறது 1 by root 3 whole square equals to 2 by root 3 divided by இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1 plus 1 divided by root 3 into root 3 3 equals to 2 by root 3 divided by இதுக்கு எல்சியம் எடுத்துக்கலாம். 3 கீழே வரும் டினாமினேட்டரில். நியூமினேட்டரில் 3 1s are 3 plus 1 equals to 2 by root 3 divided by 4 by 3. இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 by root 3 into 3 by 4 equals to இது எதுவும் கேன்சல் ஆகிடும். 3 by 2 root 3 இருக்கும். கீழே டினாமினேட்டரில் 2 root 3 இருக்குது. இது ரேஷனல் நம்பர். இதை வந்து நம்ம ரேஷனல் நம்பராக மாற்றிக்கணும். ஸோ 3 by 2 root 3 into 2 root 3 divided by 2 root 3. இதையே வந்து மேலேயும் கீழே மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஈக்குவல்ஸ் டு 6 root 3 divided by 2 into 2 4 root 3 into root 3 in 3 equals to இது கேன்சல் ஆகிடும். 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும். இப்போது root 3 divided by 2 இருக்கும். root 3 divided by 2ங்கிறது என்னென்னா இந்த டேபிள்ஸ் பார்க்கலாம். டேபிள்ஸில் என்னென்னா sin 60ங்கிறது root 3 by 2. ஸோ sin 60 sin 60 இதில் எங்கே இருக்குது? ஆப்ஷனில் ஏல இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 1 minus tan square 45 divided by 1 plus tan square 45. இப்போ 1 minus tan 45ங்கிறது 1. அப்போ tan square 45ங்கிறது 1 square divided by 1 plus tan square 45ங்கிறது 1 square equals to 1 minus 1 squareங்கிறது 1 divided by 1 plus 1 2 equals to 0 by 2. That is 0. 0 இதில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. டி is a answer. Third subdivision sin 2a equal to 2 sin a is true when a equals to இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் கொடுத்தா sin 2a equal to 2 sin a இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல வந்து ஏக்கு வந்து 0ன்னு கொடுத்து பார்க்கலாம். sin 2 into ஏங்கிறது 0 equals to 2 sin 0 equals to 2 sin 2 0ங்கிறது என்ன? 0 தான். ஈக்குவல்ஸ் டு 2 sin 0ங்கிறது 0. அப்போ 2 into 0 ஈக்குவல் டு 0. ஸோ எந்த ஆப்ஷன் வருதுன்னா ட்ரூவாக இருக்குன்னா ஏ. ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் 2 tan 30 divided by 1 minus tan square 30. இந்த 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். 2 into tan 30ங்கிறது என்னென்னா 1 by root 3 divided by 1 minus 1 by root 3 whole square equals to 2 by root 3 divided by 1 minus 1 into 1 1 divided by root 3 into root 3 3 equals to 2 by root 3 divided by இந்த 3 LCM எடுத்துக்கிறோம். 3 1s are 3 minus 1 equals to 2 by root 3 divided by 2 by 3 equals to இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 2 by root 3 into 3 by 2 2வும் கேன்சல் ஆகிடும். 3 by root 3. இப்போது டினாமினேட்டரில் ரேஷனல் நம்பர் இருக்குது. இது ரேஷனல் நம்பராக இருக்கக்கூடாது, ரேஷனல் நம்பராக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 3 by root 3
into root 3 by root 3 equals to 3 root 3 divided by root 3 into root 3 3 3 3 cancel ஆகிடும் root 3 இருக்கும். இப்போ root 3ங்கிறது என்னன்னா tan 60 equals to root 3. So C is the correct answer. Third sum, if tan of a plus b equals to root 3 and tan of a minus b equals to 1 by root 3, 0 is less than a plus b is less than or equals to 90, a is greater than b, find a and b. இப்போ tan of a plus b equals to root 3ங்கிறது என்னன்னா என்ன ஆங்கிள் root 3னா tan 60 equals to root 3. So tan of a plus bங்கிறது tan 60. அதே மாதிரி tan of a minus b equals to tan of 30 equals to 1 by root 3. So tan of a minus b equals to tan 30. இதில் இந்த tan இந்த tan cancel ஆகிடும், இந்த tan இந்த tan cancel ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? a plus b equals to 60 degree, a minus b equals to 30 degree. இதில் எடுத்து நம்ம இது equation 1, இது 2. இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஈக்குவேஷனையும். add 1 and 2. we get இது கேன்சல் ஆகிடும். 2a equals to 90 degree இருக்கும். அப்போ ஏங்கிறது என்னன்னா 90 by 2 equals to 45 degree. a 45 degree. இப்போ b கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம போடுறோம் இதை. அப்போ ஏக்கு பதிலாக 45 போடுறோம். a plus b equals to 60 degree. ஏக்கு பதிலாக 45 degree போடுறோம். plus b equals to 60. இப்போ b equals to நமக்கு என்ன தெரியணும்? b தெரியணும். b equals to 60. இந்த 45 இந்த சைடு போயிடுறா மைனஸ் ஆகிடும். 60 minus 45, 15. So, ஏங்கிறது 45, b equals to 15. This is the answer. Fourth subdivision, state whether the following are true or false. Justify your answer. Sin of a plus b equals to sin a plus sin b. இது true or false ஆன்னு பார்க்கணும். இது not true, false. ஏன்னு சொல்கிறேன். இப்போ ஏக்கு வந்து நம்ம 60 degree கொடுக்குறோம், பிக்கு 30 degree கொடுக்குறோம். அப்போ sin of a plus bங்கிறது 60 plus 30, 90 ஆகிடும். sin 90ங்கிறது 1. இந்த sin a, sin 60ங்கிறது என்ன? root 3 by 2. அதே மாதிரி sin bங்கிறது 13 கொடுத்துருக்கோம். sin 30 ஆஃப். அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். sin a plus sin b ஆட் பண்ண வரும் root 3 by 2 plus ஆஃப்னு வரும். equals to root 3 plus 1 divided by 2னு வரும். So 1 is not equals to root 3 plus 1 by 2. So this statement is false. Second subdivision, the value of sin theta increases as theta increases. இப்போ தீட்டாக்கு வந்து நம்ம 0ன்னு கொடுத்தோன்னா என்ன வரும்? sin 0 0, sin 30 ஆஃப்னு வரும். அப்புறம் sin 45 1 by root 2, sin 60ங்கிறது root 3 by 2, sin 90ங்கிறது 1. ஸோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ this statement is true. Third subdivision, the value of cos theta increases as theta increases. Cos 0ங்கிறது என்ன? 1. Cos 30ங்கிறது root 3 by 2. Cos 45ங்கிறது 1 by root 2. Cos 60ங்கிறது ஆஃப். Cos 90ங்கிறது 0. எல்லாமே வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ the value of cos theta increases as theta increasesங்கிறது false, not true. Fourth subdivision பார்க்கலாம். sin theta equals to cos theta for all values of theta. இப்போ sin theta வந்து ஈக்குவலாக cos thetaக்குன்னு பார்க்கலாம். இப்போ sin 0 வந்து 0, ஆனால் cos 0 1. sin 30 ஆஃப். cos 30 root 3 by 2. sin 60 1 by root 2. இது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது sin 60ங்கிறது root 3 by 2. cos 60ங்கிறது ஆஃப். sin 90ங்கிறது 1, cos 0ங்கிறது 0. ஸோ எல்லாமே மாறி இருக்கு. அதனால இது வந்து ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். Fifth subdivision, cot A is not defined for A equals to 0. இப்போ cot Aங்கிறது என்னன்னா 1 by tan A தான் cot Aன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ Aக்கு வந்து 0 கொடுக்குறோம். அப்போ 1 by tan Aங்கிறது 0.
என்ன வரும்? cot A infinity. So infinity not defined. So the statement is true.